ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பட்டாணியை வச்சு வடை பண்ணி காட்ட போகிறேன். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே பூண்டை போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு பச்சை பட்டாணியை நான் உரித்து அதை போட்டிருக்கேன். நீங்கள் சப்போஸ் உரிச்ச பட்டாணி கிடைக்கலன்னா காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை இதை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது கூடயே மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு அது நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூட கொத்தமல்லி தலையை போட்டுக்கோங்க. வத்தல் நான் அரைக்கும்போது சேர்க்கல, அதனால் தனியாக வத்தல் போடுறேன் காரத்துக்காக. தேவைப்பட்டவங்க நீங்கள் அது கூடயே சேர்த்தும் போட்டுக்கலாம். போட்டு அது கூடவே வெங்காயம் போட்டு உப்பும் போட்டு கடலை மாவு போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா அதை பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க. நான் வடை ஷேப்புக்கே தட்டுறேன். யார் யாருக்கு என்னென்ன ஷேப் தேவையோ அவங்க அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். இது பார்க்கவே பச்சை கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டின வடையை அதில் போட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் அதை நல்லா வேக விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு செவக்க எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இது ஈவினிங்கில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.